இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பழைய ஏற்பாட்டில் நற்சாட்சி பெற்றவர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் யார் யாரெல்லாம் நற்சாட்சி பெற்றவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எதை காட்டுகிறது, நாமும் கூட அதன்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அதற்கு அருள் புரிவாராக. இன்றைக்கும் கூட நற்சாட்சி பெற்றதான ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் அவர்தான் யோசேப்பு. யோசேப்பை குறித்ததான ஒரு சாட்சி இப்படியாக சொல்லுகிறது. யோசேப்பு ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்துல, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பை குறித்து ஒரு கனிதரும் செடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை ஒரு செடிக்கு ஒப்பிடப்பட்டு யோசேப்பு அந்த செடியை போல இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அது வெறும் செடி அல்ல, அது கனி தரக்கூடிய செடியாய் இருக்கிறது என்று சொல்லி யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 49:23 வெல்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் ஏது அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்கள் பலத்தால் இருந்தன, இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பு ஒரு செடி. அது எப்படிப்பட்டதான ஒரு செடி? அது கனி தரக்கூடிய ஒரு செடி. அது மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய வில் உறுதியாக நின்றது என்று சொல்லி 2 விதமான சாட்சிகளை யோசேப்பை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இதே போன்றதான சாட்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? ஆண்டவர் யோசேப்பை பார்த்து ஒரு செடியை ஒப்பிட்டு சொல்லுகிறாரே, அவர் கனி கொடுக்கிற செடியாய் காணப்படுகிறாரே. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எல்லாருக்கும் அறிந்ததே. தன்னுடைய சகோதரர்களை விட்டு பிரிக்கப்பட்டார், தன்னுடைய வம்சத்தை விட்டு அவர் பிரிக்கப்பட்டார், நான் வாழ்ந்து கொண்டிருந்ததான நல்ல ஒரு வாழ்க்கையை விட்டு அவர் பிரித்தெடுக்கப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அப்படிப்பட்டதா இருந்தது நிமித்தமாக அவர் பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேர தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் என்ன நடந்தது? அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது, ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்கும் போது நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் யோசேப்பு கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார். எனவேதான் கனி தரும் செடி, ஒரு செடியானது நிலத்திலே நிலைத்திருந்தால் மாத்திரமே அது செடி என்கிறதான அந்தஸ்தை பெறுகிறது. அதுல கனிகள் என்கிறதான நற்பண்புகள், நற்பயன்கள் உருவாகின்றன. ஆனால் எப்போது இந்த செடியானது பூமியிலே இல்லையோ, எப்போது பூமியிலிருந்து எடுத்து போடப்படுகிறதோ, அப்போது அதற்கு எந்த விதமான பிரயோஜனம் அற்று போகும். அதுல கனிகளை நாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, நாம் சற்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். யோசேப்பு எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். இப்போ ஒரு திராட்சை செடியா இருக்கிறவர் கனி கொடுக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு ஆண்டவருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, உண்மையாகவே கர்த்தருக்குள் யார் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் கனி தரும் செடிகளாக மாற்றப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்குள்ளாக நிச்சயமாக ஆண்டவருடைய பண்புகள் அவர்
உணவுக்குள்ளாக கடந்து வரும். அவர்களிலிருந்து அருமையான செடி அந்த கனிகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பும் அப்படிப்பட்டதான ஒரு கனியாய் தான் காணப்பட்டார். அவர் கொடுக்கிறதான அவரிடத்திலிருந்து நல்ல பண்புகள், அவருடைய சகோதரரை பார்த்து பகை உணர்வு அவர்களிடத்தில் வரவில்லை. ஆனால் அவர்களிடத்தில் ஒரு ஒரு அன்பும் ஒரு சந்தோஷமும் தான் யோசேப்பினிடத்தில் உண்டானதை நாம் பார்க்கிறோம். தன்னைத்தானே காத்து கொண்டு ஆவியின் கனிகள் அனைத்தையும் யோசேப்பு கொடுத்ததை வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான 1வது சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது. 1வது சங்கீதம் 1வது வசனத்துல எப்போது ஒரு செடியானது கனி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். 1வது சங்கீதம் 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராதுல மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் ஒருவன் நடப்பட்டிருக்கும் போது, அப்போ ஒருவருடைய வாழ்க்கை செழிப்பான ஒரு இடத்துல இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல கனிகளை கொடுக்க முடியும். இந்த யோசேப்பை போல கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இந்த பசுமையான புல்வெளியாக காணப்பட வேண்டுமானால் நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்க வேண்டும்? ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருந்தான் அந்த நீரூற்று அண்டையிலே நாம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய சொற்படி கேட்டு நாம் செயல்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்யும் போது உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிறோம். உண்மையாகவே அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். அவருக்குள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவராய் கூட நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேனா? உண்மையாகவே இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேனா? என்னுடைய கனிகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேனா? நான் கொடுக்கிறதான கனிகள் எப்படிப்பட்ட கனிகளாய் இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு நல்ல கனிகளை கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் எங்கே நாட்டப்பட்டிருந்தார்? அவர் உண்மையாகவே நீரூற்று அண்டையிலே நாட்டப்பட்டிருந்தார். அவர் அந்த செடியானது கொடியிலே நிலைத்திருந்தது. அந்த முழு செடியும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தது. ஆண்டவரின் அன்பு யோசேப்புக்குள் நாட்டப்பட்டிருந்தது. எனவே நல்ல கனிகளை யோசேப்பால் கொடுக்க முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான நற்சாட்சியை நாம் பெற முடியுமா? நம்மை பார்க்கிறவர்கள் நாம் கொடுக்கிறதான கனிகளை இப்படி உடையவர்களாய் காணப்படுகிறார்களா? இரக்கத்தின் கனி நம்மிடத்துல இருக்கிறதா? அன்பின் கனி நம்மிடத்துல இருக்கிறதா? சாந்தத்தின் கனி நம்மிடத்துல இருக்கிறதா? இச்சையடக்கத்தின் கனி நம்மிடத்துல இருக்கிறதா? எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நாமும் கூட யோசேப்பை போல இதே நற்சாட்சிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறதான நீரூற்று அண்டையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு பேசின கிருபை வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. யோசேப்பு கனி தரும் செடியாக இருந்தது போல, செடியானது நிலத்தில் நிலைத்திருந்தது போல, அது மாத்திரமல்ல நல்ல கனிகளை யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அதே போல நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கனி தரும் செடிகளாய் நாங்கள் நிலைத்திருக்க பரலோகத்தின் தேவன் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் கொடுக்கிற கனியானது ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், கசப்பான கனிகளை அல்ல சுவாமி, இனிமையான கனிகளை நாங்கள் கொடுக்க நீரே உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.